நான் தங்கராஜ் சிபிஎம் கட்சியினுடைய தாலுகா செயலாளர் நகரமன்ற உறுப்பினர் பேசுகிறேன். அனைவருக்கும் பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். உழைப்பை போற்றுகின்ற உழவரை போற்றுகின்ற திருநாளாம் இந்த தை திருநாள் பொங்கல் முதுமொழிக்கேற்ப யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற முதுமொழிக்கேற்ப சமத்துவ பொங்கலாக, சாதி மத பேதமற்ற பொங்கலாக இந்த பொங்கலை நாம் கொண்டாடுவோம். இயற்கையோடு இசைந்து இழைந்து முதல் தொழிலாக உருவானது தான் வேளாண்மை. ஊருக்கு உணவளிக்கிறவன் விவசாயி தனக்கு உதவியாக இருக்கின்ற அந்த இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழாவாகவும் இது கொண்டாடப்படுகின்றது. இயற்கை ஒட்டுமொத்தமாக இயற்கை அவனோடு இருக்கின்ற சூரியனாகட்டும், மழையாகட்டும், விலங்குகளாகட்டும், இவை எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கின்ற விழாவாக இந்த பாரம்பரிய திருவிழா, தமிழர் பாரம்பரிய திருவிழா இது கொண்டாடப்படுகின்றது. இந்த நாட்டினுடைய உழைப்பு, உழைப்பாளிகள் இது இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதுதான் முதன்மை. நம்முடைய தங்க வயலில் கூட நாம் இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா உழைப்பு, விவசாயம் ஒரு பக்கம் உழைப்பு இருந்தாலும் உழைப்பாளிகள், தங்க வயல் உழைப்பாளிகள் இந்த மண்ணில் உழைத்து இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை எந்த அளவில் இருக்குதுன்னு நாமெல்லாம் அறிஞ்ச விஷயந்தான். அந்த தங்க வயலில், நம்முடைய தங்க வயலில் உழைத்து இந்த மண்ணுக்காக வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, உயிர் தியாகம் பண்ணி கை கால் இழந்த அந்த பிஜிஎம்எல் தொழிலாளிகளுடைய வாழ்க்கை இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குதுன்னு நமக்கெல்லாம் புரியும். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அந்த 50% நிலுவை பணம் இது வரைக்கும் கிடைக்கல. இந்த மண்ணில் வந்துட்டோம், 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில் வந்துட்டோம். நமக்கு ஒரு அடி நிலன்னு கூட கிடையாது. எஸ்டிபிபி தொழிலாளிகளுக்கு வீடுகள் சொந்தமாக்கப்பட்டிருக்கிறத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இன்னும் கிட்டத்தட்ட 10,000 வீடுகளில் வசிக்கக்கூடிய எல்லோருக்கும் வீடுகளை சொந்தமாக்கணும்னு சொல்லிட்டு இந்த நாளில் நாங்கள் உறுதிமொழியாக இருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தினப்பயணிகளாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், இளைஞருங்க இன்றைக்கி பெங்களூர் சென்று வராங்க. அவங்களுக்கு ஏற்ற வகையில் இன்றைக்கி பங்கார்பேட் மாரிக்கும் இடையில் இரட்டை வழி பாதை அமைக்கணும். பிஎம்எல் தொழிற்சாலையை தனியார் மயம் பண்ணக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் எல்லோரையும் பர்மனண்ட் ஆக்கணும். சுத்தமான குடித்தண்ணீர், இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய இரகோல் தண்ணி நமக்கு கிடையாது. 30-40 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கோலார் நகருக்கு போகுது. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய 8-10 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கோலார் தங்க வயலுக்கு அந்த தண்ணி கிடையாது. பேத்தமங்கல தண்ணியிலேருந்து தங்க வயலுக்கு தண்ணி இருந்துச்சு, இன்றைக்கி அது கிடையாது. இன்றைக்கி சுகாதாரமான ஒரு நிலைமையில் நம்ம வாழ சரியான மருத்துவ வசதி கிடையாது. இது எல்லாம் கூட வருகின்ற இந்த புத்தாண்டில், பொங்கல் நாளில் நாம் உறுதியாக என்ன உறுதிமொழி இருக்கணும்னா, வரக்கூடிய நாட்கள் இந்த கோரிக்கைகளுக்காக போராடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். புதிய தொழிற்சாலைகள் வேணும். தொழில் இல்லைன்னா உழைப்பாளிங்களுக்கு வேலை கிடையாது. ஏராளமான இளைஞருங்க உழைக்கிறதுக்கு தயாராகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கணும்னாக்கா ஆயிரக்கணக்கான ஏக்கர் பிஜிஎம்எல்னுடைய நிலம் இருக்குது, 12,000 ஏக்கர் நிலம். அங்கே புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கணும். அது வெறும் வாய் வார்த்தையில் இருக்கக்கூடாது, அது செயல்முறையில் வரும். இது மாதிரியான கோரிக்கைகளில் வலியுறுத்தி வருகின்ற இந்த ஆண்டு முழுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கையெழுத்து இயக்கம் நடைபெறுகிறது. அந்த போராட்டங்களுக்கெல்லாம் தங்கவயல் மக்கள் கை கோர்க்கணும். இது தேர்தலுக்கான வேலை கிடையாது, மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்தால் போல் இந்த வருடம் முழுக்க நடத்த இருக்கிறோம். இந்த நாளில் இந்த மக்களுடைய வாழ்க்கை மேம்படணும். அதுக்காகத்தான் இந்த பொங்கலை நாங்கள் ஒரு சமத்துவ பொங்கலாக, சாதி மதமற்ற ஒரு பொங்கலாக, அது மட்டும் விவசாயிகளை விவசாயத்தை கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கொடுக்கின்ற வேலையை பிஜேபி அரசு செஞ்சிச்சு. மக்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கி நாசமாக்குற பல்வேறு கொள்கைகள். ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கி இந்த வருடம் கூட அயோத்தியா கோயிலை திறக்கிறோம். ஆனால் விவசாயிகளுடைய நிலைமை என்ன, அது கார்ப்பரேட் கையில் கொடுக்குறோம். தொழிலாளர் சட்டங்களை திருத்தம் பண்ணி கார்ப்பரேட் கையில் கொடுக்குறோம். சாதி மத பேதங்களை உருவாக்கி கலவரங்களை உருவாக்காங்க. இது எல்லாத்தையும் தூக்கி எறிகிற அந்த சக்திகளை தோற்கடிக்கிற வருடமாக இந்த வருடம் இருக்கணும். தங்கவயல் மக்கள் வாழ்க்கை சுயட்சமாக அமையத்துக்கு இந்த வருஷத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தை திருநாள், தமிழர் திருநாள், பாரம்பரிய திருநாள், பொங்கல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.